மே 6, 2026 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பரிபூரண சமாதானத்தை அளித்து உங்கள் மனதை உறுதியாக்குவார். May the Lord give you perfect peace and strengthen your mind. ஏசாயா 26 அதிகாரம் 3 ஐசாயா chapter 26 verse 3. உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தரிலே உங்கள் மனதை நிலைநிறுத்துங்கள். உலகத்தின் குழப்பங்களும் சத்தங்களும் உங்களை கலக்க செய்யலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு பரிபூரண சமாதானத்தை அளிப்பார். நீங்கள் அவரில் நம்பிக்கை வைத்திருக்கும் போது உங்கள் மனம் உறுதியாக இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களை அமைதியாக வைத்திருப்பார். You will keep in perfect peace him whose mind is steadfast because he trusts in you. My dear brothers and sisters, keep your mind fixed on the Lord. The confusion and noise of the world may trouble you, but the Lord will give you perfect peace. When you trust in him, your mind will be steady. In every situation, he will keep you calm and secure. பின்வரும் ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம். அன்பான பரலோக தந்தையே, எங்கள் மனங்களை உம்மேல் நிலைநிறுத்த உதவி செய்யும். எங்களுக்கு பரிபூரண சமாதானத்தை அருளும். எங்கள் கவலைகளையும் கலக்கங்களையும் நீக்கி அமைதியை அளித்தருளும். உம்மில் நம்பிக்கை வைத்து வாழ எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன்.